எம்ஜிஆரை தவிர எந்த நடிகர் தொடங்கிய கட்சியும் தேர்தலில் வெற்றி பெறவில்லை என கூறியுள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு, சட்டப்பேரவை தேர்தல் முடிவு வெளியானதும் மு.க.ஸ்டாலின் புனித ஜார்ஜ் கோட்டையை விட்டு வெளியே செல்வார் எனவும், எடப்பாடி பழனிசாமி ஆட்சி பொறுப்பை ஏற்பார் எனவும் தெரிவித்துள்ளார். புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட கட்சி தமிழகத்திலே திராவிட முன்னேற்றங்களும் பெருஞ்ச அண்ணா தோற்று திராவிட முன்னேற்றங்களை சொல்கின்றோம். ஏன்னா இந்த காஞ்சி பிறந்த மண். அவருக்கு பிறகு ஒரு கட்சியை தோற்றுவித்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய இயக்கம்தான் தமிழகத்திலே வேரூன்றி ஆள்போல் தலைத்து அறுபோல் வேரூன்றி கிட்டத்தட்ட 32 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பில் இருந்தோடு மட்டுமல்லாமல் மீண்டும் ஆட்சி அமைக்கின்ற வரலாற்றை இங்கே படைக்கப் போகின்றோம். அதற்கு பிறகு எத்தனையோ நடிகர் சிவாஜி கணேசனாக இருந்தாலும் சரி, எத்தனையோ கேப்டன் விஜயகாந்த், சரத்குமார், டி ராஜேந்தர், பாக்கியராஜ் போன்ற எண்ணற்ற கட்சி நடிகர் எஸ்எஸ்ஆர் அந்த காலத்தில் கட்சியை துவங்கினார்கள். யாரும் அதிமுக வாக்கை பாதித்ததாக சரித்திரம் இல்லை. கடந்த 50 ஆண்டுகளாக தமிழக அரசியல். அதே போல்தான் இந்த ஆண்டு எங்களை பொறுத்தவரை 23/4 அன்றைக்கு தமிழகத்திலே தேர்தல் நடைபெற்ற நேரத்தில் மக்கள் தீர்ப்பளித்து விட்டார்கள். என்ன தீர்ப்புன்னு சொன்னால், சேஞ்சார்ஜ் கோட்டையில் எடப்பாடியாரின் ஸ்டாலின் அவுட். இதுதான் கருத்து கணிப்பு. நிதர்சனமாக வருகின்ற 4ஆம் தேதி வரக்கூடிய தீர்ப்பாக இருக்க போகிறது.